அனைவருக்கும் விநாயகா ஆஸ்ட்ரோவின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற தமிழ் புத்தாண்டு பற்றிய செய்திகளையும் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றிய தகவல்களையும் இந்த தொகுப்பில் நாம் காண இருக்கிறோம். தற்போது 2024-25 ஆண்டில் வரும் தமிழ் வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டாகும். இது தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரையாகும். இந்த சித்திரை மாத பிறப்பை தமிழக மக்கள் அந்த முதல் நாளை வருட பிறப்பாகவும் கொண்டாடுவார்கள். இது சரியாக 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமையில் சுக்லபட்ச திதி, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சஷ்டி திதியில் அதிகண்ட யோகம் தைதில கரணத்தில் பிறக்கிறது. இந்த வருட பிறப்பின் போது மட்டுமல்லாமல் எல்லா தமிழ் வருட பிறப்பு காலங்களிலுமே சித்திரை மாதம் சூரியன் மேசத்தில் தான் உச்சமாகி அமர்ந்திருப்பார். இந்த வருடமும் கூடவே தர்மத்துக்குரிய குருவும் அவரோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார். இது மிகப்பெரிய அரிய கோச்சார அமைப்பாகும். வியாழவட்டம் என்னும் அமைப்பில் இந்த குரு இவ்வாறு உச்ச சூரியனுடன் 2012ஆம் ஆண்டில் அமர்ந்திருந்தார். இவ்விதம் குரு உச்ச சூரிய சேர்க்கை என்பது ஒரு அரிதான நிகழ்வும் கூட. இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரியான ஒரு கிரக பலன்கள் நடைபெறும். இந்த 2024ஆம் வருடம் பிறக்க இருக்கிற குரோதி தமிழ் புத்தாண்டு 2 கிரக உச்சம், ஒரு நீசபங்க ராஜயோக கிரகத்தையும் தன்னுடைய கோச்சாரமாக கொண்டுள்ளது. சூரியன் குரு இணைவு மிகுந்த நன்மையை தரக்கூடும். எனவே இந்த வருடத்தின் அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான புது வருட பலன்கள் பெற இருக்கிறோம் என்பது பற்றி வர இருக்கின்ற தொகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி ரிஷப ராசி. அன்பை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த புது வருடம் உங்களுக்கு ரொம்ப குதூகலமான வருடமாகத்தான் ஆரம்பிக்கிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடும். மேலும் அடிமனதில் இருக்கக்கூடிய புதைந்துள்ள உங்களோட ஆசைகள் அனைத்தும் அமர்க்கலமாகவே இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். உங்கள் எண்ணங்களை நீங்கள் நினைத்தபடி ரசித்து அனுபவிப்பீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு சாதாரண ஆசைகள் வராது. உங்களுக்கு மிகப்பெரிய பேராசைகளும் உங்களை ஆட்டி படைக்கும். இருந்தாலும் அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த வருடம் உங்களின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறுமெனில் அதற்கு பணம் வேண்டுமல்லவா? அத்தனை தேவைக்கும் உரிய பணமும் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் பேச்சு சற்று தடாலடியாகவே இருக்கும். மேலும் உங்கள் வார்த்தைகளில் குதர்க்கமும் குசும்புத்தனமும் நக்கலும் நிறைந்ததாகவே அமையும். மேலும் ரிஷபராசி குழந்தைகள் உள்ள வீட்டில் ஒரு இளைய சகோதர சகோதரி பிறக்க வாய்ப்பு உண்டு. உங்களில் சில இளைய சகோதரர்கள் வெளிநாடுகளுக்கும் செல்வார்கள் அல்லது அரசியல் சேர்ந்து விடுவார்கள். வெளிநாட்டு கைபேசி கிடைக்கும். பிற மாநில பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களிடம் அசால்ட்டான குருட்டு தைரியம் மனம் முழுக்க வியாபித்திருக்கும். குறுக்கு வழியில் மிகுந்த பொருள் சேர்க்க முற்படுவீர்கள். இந்த வருடம் வீட்டுக்கு மிக அதிகமாக முதலீடு செய்து உங்கள் கனவு இல்லத்தை கட்ட முற்படுவீர்கள். வேறு சிலர் இருக்கும் வீட்டை விற்றுவிட்டு அதனை வெளிநாடு அல்லது அரசியல் சார்ந்து செலவு செய்ய முயற்சிப்பீர்கள். உங்கள் தாயார் உங்களின் மூத்த உடன்பிறப்போடு சென்று விடுவார்கள். ஆரம்ப கல்வி மாணவர்கள் உயர் பள்ளியில் இடம் பிடிப்பார்கள். மேலும் மீனவர்கள் அரசு உதவிகளை பெற்று நன்மையும் லாபமும் அடைவீர்கள். விவசாயிகள் அரசு மூலம் வேளாண் முன்னேற்றம் நீங்கள் பெறக்கூடிய காலமாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் தண்ணீர் சார்ந்த குழாய் பதிக்கும் வேலைகளும் நீர்நிலை சார்ந்த செயல்பாடுகளும் அதிகரிக்கும். இந்த வருடம் கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்கு மருமகன் அல்லது மருமகள் வந்து சேர்வார்கள். சற்று கலகலப்பாகவே இருக்கும். வாரிசு வேண்டுவர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு பெறுவீர்கள். உங்களில் சில வாரிசுகள் அரசியலில் நுழைவீர்கள். வாரிசுகள் மூலம் வெளிநாட்டு பணம் அல்லது கருப்பு பணம் நடமாட்டம் உங்கள் வீட்டில் அதிகமாகவே இருக்கும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபம் தரும். முதலில் சறுக்கியது போல் இருந்து பின் பிக்கப் ஆகிக் கொள்வீர்கள். கலைஞர்கள் இந்த வருடம் நிஜமாகவே வேலைவாய்ப்பும் புகழும் செல்வச் செழிப்பும் அரசியல்வாதிகள் அனுசரணையும் பெறுவீர்கள். டிவி கலைஞர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்பும் வளமும் பெறுவீர்கள். சற்று கிசுகிசு செய்திகள் மட்டும் உங்களை எரிச்சல் படுத்தக்கூடும்.
இந்த வருடம் வெளியில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. அப்படியே அரசு அதிகாரிகள் மூலம் தொல்லை ஏற்பட்டாலும் அதை செலவுகள் மூலம் சரி கட்டி விடுவீர்கள். வீடு விஷயத்தில் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையும் கவனத்தோடும் இருங்கள். மேலும் தர்ம கர்மாதிபதி எனும் யோகத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் மிளிர்கிறது. இந்த யோகம் வெளிநாட்டு முதலீடுகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சட்டத்திற்கு புறம்பான வருமானம் இருந்தாலும் உங்கள் எண்ணங்களை ஏதோ ஒரு மட்டமான வழியிலிருந்து உங்களை அது ஈடேற்றிவிடும். சேவை திலகம் எனும் பட்டம் கூட உங்களுக்கு பெற்றுத்தரும். வாரித்தரும் வள்ளல் பெருமன் எனும் சிறப்பையும் இந்த வருடத்தில் நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் யோகம் எனும் வழியில் மிக செம கெத்தாகவே அலைவீர்கள். இந்த வருடம் பங்குதாரரை சேர்த்து கொண்டு அவர் மூலம் முதலீட்டை கையகப்படுத்தி ஒரு நல்ல தொழிலை தொடங்குவீர்கள். வெளிநாட்டு சந்திப்புகள் மூலம் நீங்கள் நல்ல லாபம் பெறுவீர்கள். குறுக்கு வழி லாபம் அதிகமாகவே காணப்படுகிறது. சிலர் தங்களது வீட்டை சினிமா, டிவி போன்றவற்றிற்கு வாடகைக்கு விட்டு நல்ல பணவரவு பெறுவீர்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு யோக வரவு பெறுவீர்கள். சிலர் கைவேலைகள், கைத்தொழில் மூலம் இதுவரை இல்லாத அளவிற்கு வெளிநாடு வரை விற்பனையாகக்கூடிய ஏற்றுமதி சார்ந்த தொழிலும் ஈடுபட்டு நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடும். இந்த வருடம் நீங்கள் பிறந்த இடத்திற்குத்தான் அதிகமாக பயணம் மேற்கொள்வீர்கள். அல்லது பிறந்த ஊரில் ஒரு இடம் கூட விடாமல் சுற்றி கொண்டே இருப்பீர்கள். இது அரசியல் அல்லது அரசு பணி அல்லது தந்தை அல்லது மூத்த சகோதரன ஏதோ ஒரு காரணம் காட்டி நீங்கள் உங்கள் ஊரை சுற்றியே வலம் வந்து கொண்டிருப்பீர்கள். பிறந்த ஊர் என்றாலும் அலைச்சலும் செலவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலும் இந்த வருடம் ரிஷப ராசினருக்கு மிக சிறந்த நல்ல நன்மைகளே கிடைக்கிறது. எந்த வழியிலும் உங்களுக்கு பணம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை இது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது. எனவே நீங்கள் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பலனில் 80% நீங்கள் நல்ல பலனாக பெறுவீர்கள் என்று கூறி உங்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலனை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.